நம்மளோட லைஃப் வந்து டெய்லி ஷெட்யூல்ஸ்ல எப்படி வாழலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ஸ் ரைட்டா. ஸோ ஆல் பி ரெடி. எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க இந்த செஷனும் இந்த லிங்க் பத்தியும்? சார் எம்எம்ஜிலே டிராவல் பண்ணா லைஃப் சக்சஸ் ஆயிடலாம்னு நினைக்கிறேன். என்னோட ஃபேவரட் லெசன், நான் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க லெசன். அதை வந்து நீங்களும் பண்ணணும். ஏன்னா வந்து சொல்லதுக்கு முன்னாடி இவங்க நம்மள மாதிரி சொல்லி கேட்பாங்களா அப்படின்னு தெரிஞ்சுதான் சொல்லணும். அந்த மாதிரி கேட்டு உங்களுக்குலாம் இது சொன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், நீங்களாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு நினைப்புல இந்த லிங்க் எல்லாம் உங்களுக்கு அனுப்பியிருக்கு. நம்ம லெசன்ஸ் போலாம்னு நினைக்கிறேன். லெசன்ஸ் பேர் வந்து பிஇஎஸ், பெருசா எப்படி சாதிக்கலாம். அதான் அது பேரு. நம்ம எல்லாத்தையும் பெருசா எப்படி சாதிக்கலாம், எப்படி நம்ம ஷெட்யூல் பண்ணலாம், டிசைன் பண்ணிக்கலாம், அப்படிதான் அந்த பிளான் பண்ணிருக்கு. நம்ம அந்த லெசன்ஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். இதான் லெசன். உங்களை வரவேற்கிறோம். நிறைய வேலைகள், நிறைய விஷயங்கள் எல்லாரும் பண்ணிட்டு அதுலேயே மூழ்கி போயிருக்கிற காலத்தில் நிறைய விஷயங்கள் சேர்ந்து எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயம் தான் இதில் ஷேர் பண்ணோம். நம்ம டைம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, நம்ம எப்படி ஃபோக்கஸ் ஆகுறது, எப்படி நிறைய விஷயங்கள் குறை நேரத்தில் பண்ணுறது, இதான் நம்ம இதில் படிப்போம். ப்ளஸ் நம்ம ஹெல்த்தையும் பார்த்துட்டு லைஃப்பையும் பார்த்துட்டு. இந்த செஷனோட நோக்கம் வந்து நிறைய விஷயங்கள் குறை நேரத்தில் பண்ணுறது, அப்புறம் ஃபோக்கஸ்டாக பண்ணுறது. அப்புறம் வந்து எல்லார்ட்டையும் ஒரு கேள்வி, நீங்க தினமும் உங்க லைஃபை எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இல்ல நீங்க தினமும் எப்படி வாழணும்னு நினைக்கிறேன். நான் சொல்லுது காருக்கு இருப்பாங்களா இருக்கலாம், அப்படி இல்லை. உங்களோட ஐடியல் டே, ஒரு நாள் வந்து என்னோட நாள் இப்படிதான் போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்க வாழ்றீங்களா? அந்த மாதிரி போயிட்டு இருக்கா? அல்லது உங்களோட ஐடியல் டே ஒரு நாள் வந்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? டன் ஓவரால் வந்து அப்பா எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டார் பெரிய லெவல்ல, எல்லாத்தையுமே கஞ்சத்தனம் பண்ணுவாரு. அந்த மாதிரி விஷயங்கள் இப்ப இருந்துட்டே வந்து நம்ம ஒரு கடைக்கு போனா நம்ம நினைச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ்னா வாங்கிடணும், இல்ல ஒரு நினைச்ச ஃபுட்டை சாப்பிடணும், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கு. ஆனா எங்க அப்பா அதை நிறைவேற்ற மாட்டாரு. பட் இன்னைக்கு அந்த ஒரு ஸ்டேஜ்ல வந்து இருக்கும். டன் ஓகே, கிரேட் டு பி. யா நெக்ஸ்ட். எஸ் சார், கண்டிப்பா நான் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழல. ஏன்னா 24/7 உங்களை வாட்ச் பண்ணியிருக்கோம், உங்களை பார்த்துருக்கோம். நீங்க இருக்கிற மாதிரி ஒரு 5% கூட நாங்க இன்னும் பண்ணல. 24/7 ஒரு மனுஷன் வந்து ஹாப்பியா சந்தோஷமா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களை நான் பார்த்துருக்கோம் சார். அந்த மாதிரி இன்னும் வாழவே ஸ்டார்ட் பண்ணல. நீங்க எல்லாரும் சொல்ல டைலாக் ஞாபகம் வருது. எப்பவாவது ஒரு மூடுல வந்து மண்டை காஞ்சி போய் இந்த எல்லாரும் சொல்லுவாங்க, வாழ்ந்தா இவர மாதிரி வாழணும்டா அப்படின்னு ஒரு தடவை ஒரு திட்டிட்டு போறாங்களா, இல்ல பாசமா சொல்லாங்களா, இல்ல ஆச்சரியம் சொல்ல மனசுல ஒரு ஏதோ ஒரு வஞ்சத்தை வச்சுக்கிட்டு நேரம் வாழ்ந்தா இப்படி வாழணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு போவாங்க. ஸோ என்னோட இந்த ஃபேவரட் லெசன் எல்லாத்துக்கும் கொடுக்க காரணம், எல்லாருமே நீங்க நினைச்ச மாதிரி வாழணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துடணும். அதுல எல்லாத்துலயும் ஃபில்டராய் இன்னைக்கு இங்க வரைக்கும் வந்திருக்கீங்க. அதே விஷயத்த உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் தான் நமக்கு இந்த மீட்டிங், இந்த ட்ரைனிங். டன்மா எங்க கம்பெனியில கூட 1 கோடி ரூபாய் வரைக்கும் பணம் வாங்கியிருக்காங்க, இன்கம் வந்துட்டு மாசம். ஆனா உங்களை மாதிரி ஃப்ரீடமா ரிலாக்ஸா நான் ஒவ்வொரு டைம் நினைப்பேன், ஒரு ரிலாக்ஸா ஒண்ணுமே பண்ணாத மாதிரி தெரியும். ஆனா எப்படி பண்றீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியாது, ஈஸியா வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ஃப்ரீயா இருப்பீங்க, ரிலாக்ஸா இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு லைஃப் தான் இருக்கும். வந்து ஜாப்ல இருக்கோம், பிசினஸ் பண்றோம், அது ரெண்டாவது விஷயம். ஒரு மைண்ட் ஃப்ரீயா ரிலாக்ஸா அந்த ஒரு லைஃப் தான் நான் எதிர்பார்க்கேன். நான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து வாட்ச் பண்றது தான். இவ்வளவு ரிலாக்ஸா எப்படி இருப்பாரு, நம்மளும் பார்த்துக்கலாம். 1 கோடி வாங்குறேன் 3 கோடி வாங்குறேன், அவன் எப்ப பார்த்தாலும் பிஸியா இருக்காரு, ட்ரைனிங்றாங்க, கம்பெனின்றாங்க அப்படின்றாங்க. அது லைஃப் கிடையாது. ஆக்சுவலா அந்த விஷயம் நான் ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். சுப்ராஜ் நீங்க சொல்லலாம். நெக்ஸ்ட் கலை இருக்காரு. மாஸ்டர் பார்க்கும்போது நான் முன்னாடி வந்து ஒரு கம்பெனி ட்ரைனிங் கொடுக்க வர்றாங்கன்னா பெருசா எதிர்பார்ப்பாங்க. ஆனா மாஸ்டர் வந்தப்ப எதையும் எதிர்பார்க்காம இறங்கி வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த விஷயத்தை கத்துக்கணும்னு நிறைய ஆர்வம் இருக்கு. ஆனா சாரை பார்க்கும்போது அந்த விஷயம், ஏன்னா சிலவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங் கொடுக்க வர்றாங்கன்னா பெருசா அவங்கள நம்ம எதிர்பார்த்து இருக்க மாதிரி இருக்கும். ஆனா சார் வந்து முன்னாடி வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கைட்லைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதே ஒரு பெரிய விஷயம். ஆனா நம்ம நினைச்ச மாதிரி வாழ்க்கை வாழ்றோமான்னு சார் கேட்டாரு, அது இல்லை. ஆனா இப்ப கத்துக்கிட்டு இருக்கோம், இப்போ அந்த ஸ்டேஜ் வந்து கத்துக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ மாஸ்டர். சூப்பர் சுப்ராஜ். எனக்கு சுப்ராஜோட வழி என்ன புரியுது. ஏன்னா 2-3 சால்வ் வாங்கி வச்சு அது ஸ்டார்டிங்ல போட முடியாது போச்சு. ஒரு செஷன் தான் ஆகி போச்சுன்னா 2 செஷன் ஆச்சு. இப்படி ஒரு ட்ரைனர் பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால அது சால்வ் போடுற வருது, அந்த இதெல்லாம் இல்லாம போனதுனால என்னால புரியுது. ரெண்டாவது நம்ம எம்எம்ஜில எல்லாருமே இப்போ வந்து எம்எம்ஜி பேங்க் இன்கம் வந்துட்டே இருக்கு. சப்போஸ் சொன்னாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, அது எம்எம்ஜியோட பேங்க் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபியூச்சர்ல நமக்கு எதுவும் ப்ராப்ளம் வச்சுன்னா யூஸ் பண்ணதுக்கு அது பணம் யூஸ் பண்ண சொன்னேன். அப்ப நான் சொன்னேன், இது எல்லாம் காரணம் நீங்க தான் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்ன வார்த்தை, இதுக்கு காரணம் நான் இல்லை, நான் வந்து எம்எம்ஜில ஒரு டூல், அவ்வளவுதான்.
அங்க இருக்கிற எல்லாருமே எம்எம்ஜி வந்து ஒரு நம்மளாம் ஒரு கருவி, ஒரு பானா, ஒரு நட்டை கலத்ததுக்கு போல்ட கலத்ததுக்கு நமக்கு யூஸ் பண்றாங்க, அவ்வளவுதான். அந்த இப்போ சுப்பராஜ் மக்கள் டீமுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும்னா அந்த டீம் எப்படி ட்ரெயின் கொடுத்து அதை வந்து அவங்களை எப்படி ஜெயிக்க வைக்கலாம், சம்பாதிக்க வைக்கலாம், எப்படி இந்த டீம் இன்னும் பெஸ்டா கொண்டு போகலாம், அந்த வேலை செய்யறதுக்கு கூப்பிட்டு விட்ட ஒரு கூலிய தொழிலாளி தான் நம்ம. நம்ம ஒரு ஸ்பேனர் மிஷின் வந்துட்டு மிஷின் வந்துட்டு வேலை பார்த்து மிஷின் வேலை பார்த்துட்டு போயிடும், அவ்வளவுதான். அந்த மிஷினுக்கு போய் பாராட்டுக்கு ரேட்டு மாலையெல்லாம் போட மாட்டாங்க. அது ஒரு மிஷின். இது குழி தோன்ற மிஷின் வந்துட்டு போர் போடுற மிஷின் வந்து போர் போடும் போயிடும், அது அவ்வளவுதான். அவ்வளவுதான். நம்ம எல்லாரும் எம்எம்ஜில ஒவ்வொருத்தரும் இந்த கோச் சார் கூட எல்லாருமே எல்லாரும் அந்த வேலை பார்த்துட்டு நாங்க கிளம்பிடுவோம். அதுக்கு முன்னாடி பண்ணி எதிர்பார்க்க கூடாது. இந்த கல்ச்சர் எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னா இப்ப எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்க தான் பெருசா பண்ணிருக்கீங்க, நீங்க சாதி, நாங்களும் ஒரு டூல் சார், அவ்வளவுதான். அதாவது ஒரு மெஷின்ல நிறைய பார்ட் இருக்கு தெரியுமா, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பார்ட் இருக்கும். அந்தந்த பார்ட் வேலை செஞ்சுட்டு உட்காந்துக்கிடும், அந்தந்த போல்ட், அந்தந்த நட்டு. எம்எம்ஜில அறிவியல் சொன்ன மாதிரி சும்மா இருந்த மாதிரி இருக்காது. இப்ப எல்லா வேலையும் நடக்கு அப்படின்னா அந்தந்த போல்ட், அந்தந்த நட்டு அங்கங்க வேலை பார்த்துட்டு அது போட்டு உட்காந்துருக்கு. அது எங்கேயும் யாரும் பீத்து கட்டல, பிரச்சனை பண்ணல. அந்தந்த வேலை சுமூதா நடக்கும்போது எம்எம்ஜி சுமூதா நடக்கும். என்னைக்கு நம்ம டீம் வந்து நம்ம எல்லாரும் அந்த டூல்ஸ் நம்ம நினைச்சுக்கிட்டோமோ அன்னைக்கு இதை பெருசா சாதிக்கலாம். சூப்பர், தேங்க்யூ மேம். கலை சொல்லலாம். நெக்ஸ்ட் சீலா ரெடியா இருக்கலாம். எனக்கு மாஸ்டர் எப்பவுமே சொல்ற மாதிரி ஒரு இன்டெகிரேட்டி லைஃப் வாழணும் அப்படின்னு ஆசை. நினைச்ச நேரம் நம்ம நிம்மதியா இருக்கணும், நினைச்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு. ஆனா அதுக்கான இன்னும் தேடுதல்ல தான் இருக்கு. இப்போ கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பு, அதை கரெக்டா கொண்டுட்டு போகணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த செஷன் அட்டன் பண்றதுக்கே எனக்கு மாஸ்டரோட ட்ரைனிங் அதனால ரொம்ப பிடிக்கும். அந்த டைமிங் கரெக்டா மிஸ் பண்ணாம நான் முன்னாடியே வந்து பண்ணிடுவேன். என்னால இப்ப இதை கூட எனக்கு சுதந்திரமா என்னால அட்டன் பண்ண முடியல. இப்போ நான் கரெக்டா பெர்மிஷன் கேட்டிருந்தேன், கிளம்ப போற நேரத்துக்கு அந்த ஒரு மெயில் மட்டும் அமைச்சிட்டு போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். அதனால ஒரு 2 நிமிஷம் எனக்கு தள்ளி போயிடுச்சு. எனக்கு அது அந்த டைமிங் தள்ளி போனாலே ஆட்டோமேட்டிக்கா ஏன்னு தெரியல சார், எனக்கு ஒரு மாதிரி படபடப்பாயிடுது, டென்ஷன் ஆகிடும். ஐயோ அந்த டைமுக்குள்ள எனக்கு உள்ள போயிடணுங்க அப்படின்னு. இந்த ஒரு ட்ரைனிங்க கூட என்னால ஒரு சுதந்திரமா என்னால பண்ண முடியல, நான் நினைச்ச மாதிரி என்னால இருக்க முடியலன்னு வருத்தமா இருக்கு. ஆனா அதுக்கான முயற்சியில நான் இப்ப இருக்கேன், அது கண்டிப்பா நான் பண்ணுவேன். அதோட இப்ப நான் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்பிடன்ஸ் வந்து எனக்கு எம்எம்ஜிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இப்ப அது தோணி இருக்கு மாஸ்டர். டன் கிரேட் கலை. சீலா நீங்க சொல்லலாம். நெக்ஸ்ட் பொறுப்பு ரெடியா இருக்கலாம். சார் வந்து இப்ப எல்லாரும் சார் வந்து ஃப்ரீடமா ஜாலியா எல்லாம் இருக்கிறாங்க, இப்ப எல்லா வேலையும் செய்யறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா சார் வந்து இதுக்கு வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு, எவ்வளவு படிச்சிருக்காரு, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அவர் எவ்வளவோ ஒரு தன்னையே அர்ப்பணிச்சிருக்காரு. ஏன் அது பண்றாருன்னா மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும், நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கணும், அவங்க கீழே இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா இதை வந்து நான் வந்து இப்பதான் வந்து படிக்கிறேன், இப்பதான் சார் கிட்ட வந்து கத்துக்கிறோம். இதை வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வர்றதுக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆகும். அவர் போட்ட பொட்டன்ஷியல்லாம் நம்மளால போட முடியாது. போட்டாலும் கொஞ்சம் தான் என்னால போட முடியும். ரொம்ப அவரு அளவுக்கு வந்து டெடிகேட் எல்லாம் பண்ண முடியாது அந்த அளவுலாம். ஆனா அதை பண்ணணும். இப்ப லைஃப் சக்சஸ் சார் வந்து எனக்கு ஆண்டனி சார் வந்து ஒரு வீடியோ அமைச்சிருந்தாங்க. அதுல சொல்ற விஷயம் எல்லாமே அக்க வேற ஆணி வேற எல்லாருக்குமே பொருந்தும். அந்த விஷயம் ஃபுல்லா அந்த வீடியோ பார்த்துதான் தெரிஞ்சிருக்கும். அதை பார்த்து ரொம்ப அழுதுவே ஒரு மாதிரி மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்ம டைம் வந்து எவ்வளவு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. சார் இனிமேல் நான் டைம் வேஸ்ட் பண்ணாம எந்த அளவுக்கு மேல முன்னாடி வர முடியுமோ அந்த லைஃப் நான் வாழணும்னு நினைக்கிறேன் சார். தேங்க்யூ சார். வெரி குட். பொறுப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் எல்லாம் தான் ரெடியா. மாஸ்டர் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, எவ்வளோ இருந்தாலும் சாதாரண ஒரு மனுஷனா இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். பட் ஆனா அந்த ரீச் பண்றதுக்கு நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு. அவர் நிறைய இது எனக்கு தெரியாது. பட் ஆனா அவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணா இந்த லைஃப் வந்து கிடைக்கும் அப்படிங்கறது வந்து மாஸ்டர் எடுத்துட்டேன். ஆனா எவ்வளவு பெரிய மனிதன் ஆனாலும் அந்த ஹம்பிள், அந்த சிம்பிள் வந்துட்டு மாஸ்டர் பாக்குறேன். ஏன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்தாவே அவங்க வேற மாதிரி ஆயிடுவாங்க. பட் ஆனா அது மாஸ்டர் இல்ல. அந்த மாதிரி ஒரு லைஃபா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஓகே மாஸ்டர், நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, கார்த்திக் கல்யாணத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். சேத்துல வச்சு மாஸ்டர் நேரா பார்க்கும்போது எனக்கு அப்படி ஒரு அன்பு பரிமாறுற மாதிரி எல்லாருக்கும் போய் ஓடி ஓடி சாப்பாடு எல்லாமே பரிமாறுறாங்க. ஒரு 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 லீடர் வந்து இப்படி இருப்பாங்களா அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் அங்கதான் பார்த்தேன் நான். ஏன்னா நான் எதிர்பார்த்து போன ஒரு வேற ஒரு இது, நம்மளை அப்படியே கை கொடுத்து அப்படியே அனுப்பி விட்டுருவாங்க அப்படின்னு. அவ்வளவு க்ளோஸா இருந்து கூட இருந்து குற்றாலம் அங்கெல்லாம் போய் எங்களை கூப்பிட்டு போயிட்டு வந்தது எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. அப்படி நம்ம ஒரு லீடரா இருக்கணும், மக்களுக்கு வந்து அப்படி ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கணும் ஒரு கேஷுவலா. ஏன்னா ஒரு லீடர் அப்படின்னா அங்க தலையானின்னு பார்த்தே பழக்கப்பட்ட மக்களா நாங்க இருந்ததுனால எங்க போனாலும் அப்படிதான் இருக்கும். யார்கிட்ட போனாலும் கேஷுவலா பழக முடியாது. கொஞ்சம் வளர்ந்துட்டாலே ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனா இங்க அப்படி தெரியல. எம்எம்ஜில நான் மாஸ்டர் பார்க்கும்போது ரொம்ப டீமே அப்படிதான் இருந்தாங்க.
அந்த மாதிரி ஒரு லைஃப் இருக்கு. எனக்கு சின்ன வயசுல பாத்தீங்கன்னா ஒரு 10-12 வயசுல பயமே இருக்காது. எங்கனாலும் போய் காட்டுக்குள்ள நான் வாழ தனியா உட்காந்து என்ன தேடிட்டு வருவாங்க. ஆனா இப்ப அப்படி இல்ல. ஒரு குடும்பம், மக்கள், லைஃப் எதை பார்த்தாலும் பயமா இருக்கு. எங்க போகணும், வருமானம், அப்படியே நமக்குள்ள தெரியுது ஒரு பயம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. அந்த ஒரு பயம் இல்லாம லைஃப்ல நம்ம லாங் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். கிரேட்மா, கிரேட் சனாதம். ஓகே, கிரேட். ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி வந்து நம்ம நினைச்சபடி இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோமா? ஓகே, அதான் நம்ம கேள்வி. அதுல கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம், இன்னும் வாழல, அதை பத்தி போகணும் அப்படின்னு. ஓகே, ரைட்டு. இப்போ ரெண்டாவது கேள்வி எல்லாத்துக்கும் என்னோட ரெண்டாவது கேள்வி என்னன்னா, ஒரு நாள் காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் ஒரு நாள்ல நீங்க நினைச்சபடி என்னெல்லாம் செய்றீங்க? எவ்வளவு நாள் உங்க நினைச்சபடி வாழ்றீங்க? எவ்வளவு நாள் உங்களால வாழ முடியல? அந்த ஒரு நாளை சொல்றேன். காலையில எந்திரிச்சது நைட்டு தூங்குற வரைக்கும் ஒரு நாள் எப்படி எனக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த நாள் அப்படி போகுதா? ஒண்ணு வந்து ஏன் போகலன்னு சொல்லுங்க. இன்னொன்னு வந்து எப்படி உங்க நாள் வேணும் அப்படின்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, ஒவ்வொருத்தரும் வாழ்ற வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாதிரி ஒரு நாள் ஃபுல்லா நான் இப்படி வாழணும்டா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கனவு இருக்குங்களா? எல்லாருக்கும் அந்த கனவை நினைச்சு வச்சிருக்கீங்களா? ஒரு நாள் ஃபுல்லா காலைல இருந்து நைட் வரைக்கும் நீங்க எப்படி வாழணும் அந்த கனவு. பணம், பர்ச்சேஸ், நம்ம என்ன மாதிரி அது நான் சொல்லல. உங்க பொழுதை கழிக்கிறது, ஒரு நாள் ஃபுல்லா நீங்க அந்த பொழுது எப்படி கழிப்பீங்க? இப்ப சொல்லுங்க, யாரெல்லாம் ரெடி? இந்த மாதிரி கனவு, எந்த மாதிரி ஒரு கனவு வாழ்க்கை வாழ்ந்தா ரொம்ப சூப்பரா இருக்கும்? ஒரு நாளை காலையில நைட்ல இருந்துச்சு, காலைல இருந்துச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் என் லைஃப் இப்போ ஒரு நாள் ஃபுல்லா இப்படி போனா சூப்பரா இருக்கும். காலைல இருந்துச்சுலாம் என்ன பண்ணும், அப்புறம் 10 மணி என்ன பண்ணும், 12 மணிக்கு என்ன பண்ணும், 1 மணி என்ன பண்ணும், 2 மணி என்ன பண்ணும், 5, 6, 7 மணிக்கு என்ன பண்ணும், நைட் 8 மணிக்கு என்ன பண்ணும், 11 மணிக்கு என்ன பண்ணும். டன். அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறேன். காலைல ஏந்திச்சு நம்ம பாட்டுக்கு இப்ப தனியா இருக்கணும். மொபைல் போன்ஸ் இது மாதிரி யாரும் தொந்தரவும் இல்லாம தனியா இருக்கணும். நம்மளுக்கு பிடிச்ச புக்ஸ், நம்ம என்ன தோணுதோ அந்த விஷயங்களை பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையும் இருக்கணும் அப்படின்றத. சிவா வந்து அப்படி ஒரு பிளான் வச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட். இப்ப நான் இப்போ வந்து எனக்கு காலையில ஒரு 2 ஹவர் வந்து ஹாப்பியா இருக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, காலையில ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு 2 ஹவர் பிள்ளைகளுக்கு கராத்தே கிளாஸ் போயிட்டு வரேன். எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். மைண்ட் எவ்வளவு இருந்தாலும் ஃப்ரீ ஆயிரும், ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஆனா அடுத்து நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலையுமே எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது புக்கு படிக்கணும் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன். ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றனா எனக்கு ஃப்ரீயா இருக்கும். அது வந்து எனக்கு கொஞ்சம் சுதந்திரமா நினைப்பேன். யாருக்காவது ஏதாவது கத்துக் கொடுக்கணும் அப்படின்னா. செல்வானந்த் வந்து அவங்க நினைச்சபடி வாழ்க்கை ஒரு 2 மணி நேரம் காலைல வாழ்றாங்க. வெரி குட். இன்னும் 8 மணி நேரம் 10 மணி நேரம் நம்ம நினைச்சபடி வாழ்றதுக்கு எல்லாம் பிளான் பண்ணும். ஓகே, டன். நெக்ஸ்ட் யார் வர? எல்லாரும் சொன்னேன்னா ஓய் எல்லாரும் வரணும் வாங்க. சார் இப்போ வந்து நம்ம அந்த மாதிரி வாழல. வருங்காலத்துல வந்துட்டு இந்த கிராமங்கள் சைடெல்லாம் இந்த நெல்லெல்லாம் நட்டாங்கன்னா நல்லா அருமையா இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ அந்த இடங்கள்ல போயிட்டு ஸ்டே பண்ணணும். சுத்தி வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கணும், தேவையான பறிச்சு சாப்பிடணும். அப்புறம் அங்க இருக்கிற ஒரு கிணத்துல எல்லாம் போய் குளிக்கணும். இந்த மாதிரி இருக்கணும்னு ஆசை சார் ஃபியூச்சர்ல. ஸோ வயல் வெளியோட அப்படி இருந்துட்டு நேச்சுரல்ல இருந்துட்டு கிணத்துல எல்லாம் குளிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் கோபிகா சார். டன் டன் டன். சூப்பர்மா. நெக்ஸ்ட். எஸ் பாலகன் சொல்லலாம். நெக்ஸ்ட் சுப்ராஜிட்டி இருக்கலாம். சார் எனக்கு வந்து அதிகமா மக்களோட இருக்கணும் அப்படின்ற மாதிரி. நான் மேக்சிமம் தனியாவே சுத்திட்டு இருந்திருக்கேன். மக்களோடயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஒரு நாள் ஃபுல்லா மக்களோட இருக்கணும், காலைல இருந்து நைட் வரைக்கும் அப்படி இல்லையா? ஓகே, டன். சோ பால்கனுக்கு அதான் கனவு. ஓகே, நெக்ஸ்ட். சுப்ராஜ் சொல்லலாம். சார் இப்ப எனக்கு என்னன்னா காலையில இருந்து எந்திரிக்கிறதுல இருந்து ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு நினைப்போம். திருப்பி அதுக்குள்ள ஏதாவது குழந்தை குட்டி அந்த மாதிரி வந்தோடனே நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு அந்த வேலையை விட்டுறது. அந்த நினைச்ச மாதிரி வாழ முடியல சார் அந்த டைமிங் காலையில இருந்து. ஓகே, இது எல்லாரும் கற்பனை பண்ணுங்க. எல்லாரும் காலையில இருந்து நைட் வரைக்கும் எப்படி வாழணும் அப்படின்னு நினைங்க. அது அந்த நாள் வாழலாம். நம்ம வாழ்க்கையில சாதிக்கிறது, சம்பாதிக்கிறது, பெரிய ஆளாகுது அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கிடும். காலைல இருந்து நைட் வரைக்கும் ஒரு பொழுது எப்படி போகணும்டா அப்படின்னா எப்படி போகணும்? ஷிலா சொல்லுங்க. சார் நான் வந்து என் ஃபேமிலியோட ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிறேன் சார். ஒரு நாளாவது என் ஊர்ல இருக்காங்க தம்பி இருக்காங்க, அவங்க கூட ஒரு நாள் ஃபுல்லா ஒவ்வொரு நாளும் வந்து எனக்கு ஒரு 2 ஹவர் வந்து நான் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் நிம்மதியா உட்காந்து ஒரு போன் காலை எதுவுமே அடிக்க கூடாது, நிம்மதியா இருக்கணும் ஒரு 2 ஹவர். சரி, அது ஒரு நாள்ல 2 ஹவர் உங்களுக்கு போதும் நிம்மதியா இருக்கிறது. கரெக்டா? போதும் சார். இப்போதைக்கு அது யோசிச்சுட்டு இருக்காங்க. முருகன் சொல்லுங்க. சார் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில 6 to 8 ஹவர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கான லைஃபா இருக்கணும் சார். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு லைஃபா இருக்கணும். 10க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா என் டீமோட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனா எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் இல்லாம மணி ஃப்ரீடமா இருக்கணும் சார். அதாவது இன்னைக்கு போறப்ப வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு எங்க போனா என்ன ஆகும் அந்த மாதிரிலாம் எது இல்லாம நம்ம சுதந்திரமா அந்த விஷயத்த எல்லா இடத்துலயுமே நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது. எனக்கு வந்து மார்னிங் எந்திரிச்சு ஒரு 5 o'clock அப்படி எழுந்துக்கணும் மாஸ்டர். ஒரு எழுந்துட்டு பீச் அந்த மாதிரி போயிட்டு மெடிடேஷன் பண்றது அந்த மாதிரி நாளை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை. டெய்லியுமே தினமும் அந்த மாதிரி நாளை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ சமைக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு அதுக்கெல்லாம் ஒரு 2 மணி நேரம் அது வரையும் செலவு பண்ணி நம்ம செய்யற நேரங்கள் இல்லாம
இப்போ நான் மெடிடேஷன் முடிச்சுட்டு வந்தோன்னா எனக்கு ஃபுட் ரெடியா இருக்கணும், என்னோட ஹெல்த்தை பாத்துக்கிறதுக்கான அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வீட்டுல ரெடியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்க மாதிரி இப்ப எனக்குன்னு ஒரு நிறைய ஒரு உறவுகள், சொந்தம், பந்தம் அந்த மாதிரி நிறைய உருவாக்கணும். அவங்களுக்கு இப்போ யாராவது ஒருத்தர் அந்த எனக்கு இருக்கிற அந்த கூட்டத்துல யாராவது ஒருத்தவங்களுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு பர்த்டேவா இருக்கலாம், இல்ல அவங்க வீட்டுல ஏதாவது விசேஷம், அப்படி இல்லைனாலும் ஒவ்வொருத்தர் நாளைக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு போயிட்டு நான் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி வாழணும்னு எனக்கு ஆசை. சூப்பர் கலை. இப்பதான் மணிவேல் வந்து டைப்பிங் போட்டுதான். மணிவேல் என்ன டைப் போட்டுதான் ரீட் பண்ண முடியுமா? நானே சொல்லிடுறேன். அதாவது நம்ம மாஸ்டர் கேட்ட கேள்வி, வாழ நினைச்ச வாழ்க்கைய வாழ்றோமா அப்படின்னு. அந்த 2 நாள்ல வாய்ப்பு கிடைச்சது இந்த மாசம். டீம் கூட இருந்து எல்லாம் பண்ணது, வேலைகள் பிளஸ் வந்து பாம்பைக்கு வந்தப்போ கான்ஃபரன்ஸ் எம்எம்ஜி ஆனுவல் கான்ஃபரன்ஸ்ல அதே மாதிரி காலைல வச்சு மலைக்கு போயிட்டு இல்லையா, ஆத்துக்கு விட்டு அப்படியே அந்த டே வந்து நடந்துச்சு. நான் எதுக்கு வந்து கலை சொல்லி முடிச்சோன்னா நான் மணிவேல் சொல்றதை கேட்டேன் அப்படின்னா, கலை நீங்க நினைச்ச மாதிரி காலைல எழுந்துச்சுன்னா சன்செட் போவோம், ஆத்து பக்கம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், மலைக்கு போவோம், மெடிடேஷன் பண்ணுவோம். அந்த 2 மணி நேரம் சமையல் வேலைன்னு சொன்னீங்களா, நீங்க அதுவும் பண்ண வேண்டாம், சமையல் ரெடியா இருக்கும், சாப்பிடலாம். ஒரு நாள் ஃபுல்லா நீங்க எப்படி வாழ போறீங்களோ அப்படி வாழ போறீங்க. கரெக்டா? பாம்பேல பி ரெடி. அதுக்கப்புறம் நீங்க சென்னை போயிட்டு அந்த வாழ்க்கையை நீங்க சென்னையிலும் வாழ ஆரம்பிச்சிருங்க. அதுக்குண்டான எல்லா ஏற்பாடும் நம்ம பண்ணுவோம். சரிங்க மாஸ்டர். ஓகே, நெக்ஸ்ட் சொல்லலாம். சந்திரா சொல்லலாம். மாஸ்டர் நான் வந்து எப்படி இருக்கணும்னா, இந்த வீடு, குழந்தைங்க, இந்த டென்ஷன் எதுவுமே இல்லாம என்னாச்சுன்னு இல்லாம நினைச்ச இடத்துக்கு ஒரு லாங் டிராவல் அப்படி ஃப்ரீயா இருக்கணும். அப்படியே நாம எங்க போகணும்னு நினைக்கணும், போனோம். யாருக்கு பிடிச்சிருக்கு அவங்ககிட்ட போய் பேசணுமா, உடனே போய் பேசணும். எனக்கு இப்ப இருக்கிறதுக்கு வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து பேசணும், மும்பைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அன்னைக்கு சொன்னாங்க சேலம் வந்தப்ப, மேடம் நீங்க வருவீங்க வாங்கன்னு. அம்மாட்ட நானும் வந்து சொன்னேன், உனக்கு ஒரு வேலை இல்ல, நீ எங்க போற அப்படின்னாங்க. நான் போவோமா கண்டிப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன் சார். சந்திராவை மும்பை கூட்டு வருது அனிஷா பொறுப்பு. டிக்கெட் போட்டு தூக்கிட்டு வரணும், 2-3 மாசத்துல தூக்கிட்டு வரணும். ரைட்டா? 4-5 நாள் வந்துட்டு போங்க. மத்த எல்லாம் ரெடி ஆகுங்க. ரைட்? அதுக்கப்புறம் சந்திரக்கு 2 ஜீன்ஸ் பேண்ட், 2 டிஷர்ட். ரைட்டா? இங்க மும்பை வந்து இறங்கின உடனே அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் எல்லாம் ஒன்லி ஜீன்ஸ் டிஷர்ட் தான். அது சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு சொன்னோம். மாயமா உள்ள இருக்காங்களா இல்லையா? வரல. மாயமா டிஷர்ட் இங்க வந்து வேண்டாம் அங்க ஊர்ல எல்லாம் தப்பா நினைப்பாங்க, இவ்வளவு வயசுக்கு அப்புறம் ஜீன்ஸ் எல்லாம் போடாது, யாரு சொன்னா ஊர்ல தப்பா நினைப்பாங்க, இல்ல வேண்டாம் அப்படின்னு போட்டு வச்சு. அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு பரவாயில்ல சார், தப்பா நினைச்சா பரவாயில்ல, எனக்கு 2 ஜீன்ஸ் டிஷர்ட் அனுப்பிட்டு பிரியா சைஸ் கேட்டு இங்க 2 ஜீன்ஸ் டிஷர்ட் எல்லாம் போயிருக்கு. எவன் என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு எப்படி வாழ வேண்டியதானே. சந்திரா பி ரெடி. அனிஷ்னா நோட் பண்ணிட்டீங்க, நடக்கணும் எனக்கு. நாங்க வரும்போது கூட்டிட்டு வந்துடுறோம் சார். வரும்போது கூட்டிட்டு வந்துருங்க, ஜீன்ஸ் டிஷர்ட் எல்லாம் போட்டு வந்துருங்க. டன். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட். மாஸ்டர் நீங்க அடிக்கடி அந்த ஹில்ஸ்ல எல்லாம் போவீங்க, தண்ணிக்குள்ள அந்த ஹில்ஸ்ல இருக்கிறதெல்லாம், அதெல்லாம் நான் நினைப்பேன். நான் நம்ம எப்ப எதையுமே நினைக்காத நம்ம எந்திரிக்கணும், நம்ம வாட்டில அந்த மாதிரி ஹில்ஸ் போகணும், என்ஜாய் பண்ணணும். நான் வந்து இவர்கிட்ட சொல்லுவேன், மும்பைல எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்னு. அப்படிதான் இவர் சொல்லுவாங்க, அவங்க என்ஜாய் பண்ணல, அவங்க பின்னாடி என்ன பண்றாங்க உனக்கு தெரியாது, இதை மட்டும்தான் போட்டோ போடுவாங்க, பின்னாடி அதை ஒர்க் பண்றதை நீ கவனிக்கணும், அந்த ஒர்க் பண்ணா வேணா இந்த மாதிரி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்பாரு. ஆனா நான் வந்து எனக்கு அந்த நீங்க அந்த தண்ணிக்குள்ள போறது, அந்த ஹில்ஸ் ஏரியா போறது, அந்த சைக்கிளிங் போறது, நினைச்ச டைம் நம்ம நினைச்சதை வந்து பண்ணணும். அந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி ஒரு லைஃபா இருக்கணும். இப்ப நினைக்கிறோம், இப்ப சைக்கிளிங் போகணும்னு நினைச்சா காலையில எழுந்து போகணும், சாப்பிடணும் அப்படின்னா அந்த டைம் சாப்பிடணும். அது வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணியோ அதை நானே ரெடி பண்ணியோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நான் நினைக்கிற மாதிரி நான் லைஃபா இருக்கணும். இது என்ன நினைக்கிறோமோ அதை பண்ணணும் அப்படின்னு இருக்கும். இந்த செஷனோட நோக்கமே அப்படிதான். ஒவ்வொரு நாளும் நீங்க எப்படி நினைக்கலாம் அப்படி வாழணும். சம்பாதிக்கிறது, ஜெயிக்கிறது, டீம் கூட்டு அதெல்லாம் பாத்துக்கலாம். முதல்ல நம்ம ஒவ்வொரு நாளும் வாழணும், நினைச்ச வாழ்க்கை வாழணும். சூப்பர்மா, ஒரு கடி. நெக்ஸ்ட் அன்பளி நீங்க பேசலாம். நான் அந்த மாதிரி நினைச்ச வாழ்க்கை வாழ்றதுக்கு இப்ப அடி எடுத்து வச்சுட்டேன். ஏற்கனவே நான் வீடியோ பாக்குறது, மீட்டிங் அட்டன் பண்ணும்போது எல்லாமே இப்ப எங்க ஆதிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டே இருப்பேன், அதுவும் நம்ம இந்த இடத்துக்கு போவோமா, நம்ம இங்க போலாமா அப்படின்லாம் அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி நான் அங்க வந்து 15 நாள் இருந்து அதையும் கொஞ்சம் பார்த்து அனுபவிச்சுட்டு வந்துட்டேன். நானு இன்னும் ரெகுலரா அதே மாதிரி ஒரு வாழ்க்கணும் அப்படிங்கறதுல ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கண்டிப்பா அதே மாதிரி ஃபுல்லா வந்துருவேன். சூப்பர்மா, சூப்பர் பண்ணலை. எஸ், எல்லாரும் மும்பை வந்துட்டு போனாங்க, அதை டெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப என்கிட்ட எல்லாரும் கேள்வி, கோச்சஸ், எம்எம்ஜி கோச்சஸ், நீங்க எம்எம்ஜிக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருப்பீங்க, எம்எம்ஜில வாழ்ந்துருக்கீங்க, நீங்க அந்த இன்டிகிரேட்டட் லைஃப் வாழ்ந்துட்டீங்களா? எல்லாம் 2 வருது டக் டக். முன்னாடி இருக்கும்போது எப்படி லைஃப் போகுது என்ன போகுதுன்னு தெரியாம ஒரு விஷயம் தான். எல்லாரும் எல்லாரும் ஷேர் பண்ண மாதிரி இப்ப நம்ம நினைச்ச வேலை பண்ணலாம். இப்ப நான் அந்த மீட்டிங்ல எல்லாம் 3 மீட்டிங் நடக்கும். நான் 3 மணிக்கு ஒரு மீட்டிங் வச்சுக்கலாம், 2 மணிக்கு மீட்டிங் வச்சுக்கலாம், ஏன் இஷ்டம் போல அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. எஸ்பெஷலி சார் சொல்ல போனா
அந்த 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 நோக்கி நாங்களும் போயிட்டு இருக்கிறோம். அப்படி ஒரு 75% நாங்க நினைச்ச மாதிரி இருக்கு. ஒரு 25% வந்து சரியான பிளானிங், சரியான நாலேஜ் இன்னும் கொஞ்சம் நாங்களும் வளர்த்துக்கணும் அந்த இடத்துக்கு போறதுக்கு. அந்த ஒரு ஃபீல் இருக்கு மாஸ்டர். ஒரு 1 to 1 இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கினா வரல. ரிப்ளை பண்ணிட்டே தான் இருந்தா எப்படி நடந்துட்டே இருந்துச்சு. அப்ப இப்படி சும்மா ஃபேனை பத்தி இப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆபீஸ்க்கு வேலைக்கு போகும்போது நான் இருக்கிற ஹைட்டுக்கு மழை தண்ணி லைட்டா எங்க ஏரியால வந்தாலே முட்டுக்கு மேல தண்ணி வந்துடும். அந்த மழை தண்ணியிலையும் அது ஆக்சுவலி மழை தண்ணின்னு சொல்ல மாட்டாங்க எங்க ஏரியாவில், அது கட்டுற தண்ணி, சாக்கடை தண்ணி அப்படி சொல்லுவாங்க. அயன் பண்ண பேண்ட் அயன் பண்ண ஷர்ட் போட்டுக்கிட்டு அந்த தண்ணியில நடந்து ஆபீஸ் வந்து கண்ணாடி பில்டிங்ல இருக்கும். அங்க மத்தவங்க எல்லாம் வரத பார்த்து நான் போறத பத்தி இவ்வளவு நடந்திருக்கும். சத்த மூச்சு கட்டா வாஷ்ரூம்ல போய் காலெல்லாம் கழுவிட்டு அந்த நான் பாட்டுக்கு டெஸ்க்ல போய் உட்காந்துருவேன். போய் தான் ஆகணும். 9 மணிக்கு ஆபீஸ், வேற வழியே கிடையாது. இங்க எப்படி அதுக்கப்புறம் வந்து ஆபீஸ்க்கு சில நேரம் அந்த ஹாஃப் டே போயிட்டு ஆபீஸ்ல இருந்து வெளியில வேலைக்காண்டி போயிட்டு இருக்கும். வெயில கொளுத்தும், போய் தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. இங்க நான் வீட்டுல இருந்து இங்க நம்ம ஆபீஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு, ஒரு 80 கிலோமீட்டர் தள்ளி. அங்க வீட்டுல இருந்து வரும்போது மழை கொஞ்சம் அதிகமா பெய்யும், அடுத்த ட்ரெயின்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்புறம் இங்க வெயில் அடிக்கும், இங்க வெளியில ஏதாவது வேலை இருக்கும். ஒரு 4 மணி 5 மணி வாக்குல நம்ம போவோம். அப்பதான் வெயில் குறைஞ்சிடும், ஸ்கின் டேன் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி வெளியில எல்லாம் வேலைக்கு போன அந்த மாதிரிலாம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி யோசிச்சுட்டு படுத்திருந்தேன். அப்பதான் புரிய வந்துச்சு எவ்வளவு கம்ஃபர்ட் லைஃப்னு. இங்க ஏசி இருக்கு, நான் வேணும்னே யூஸ் பண்ணாம படுத்திருப்பேன். இந்த கம்ஃபர்ட்டுக்கு பழகிடக்கூடாது, இவரு ரொம்ப ஓவர் கம்ஃபர்ட் கொடுக்காரு, வேணாம் வேணாம். One minute. ஒவ்வொருத்தரும் கேட்கும்போது எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எங்க ஆபீஸ் எல்லாம் போயாச்சா அப்படின்னு கேட்பாங்க. ஒவ்வொருத்தர்கிட்ட பதில் சொல்ல முடியாது. ஆபீஸ்ல தான் இருக்கேன், ஆபீஸ் எங்க வீடு எங்க எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ ஒரு அவங்க எல்லாம் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, எல்லாம் தேடிட்டு இருக்கிற வாழ்க்கை, அந்த இது போயிட்டு இருக்கு லைஃப், ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட். எஸ் எஸ் மாஸ்டர். Done. Next. கலைச்செல்வி சொன்னாங்கல்ல, காலையில எந்திரிச்சு சமைக்கிறது, இது பண்றது. அது எம்எம்ஜிக்கு முன்னாடி என்னோட உங்களோட டியூட்டி மாதிரி தான் என்னோட டியூட்டி அப்படியே இருந்துச்சு. இப்ப அந்த டைமுக்கு போய் சாப்பிட்டா மட்டும் போதும், அப்படி ஒரு சுச்சுவேஷன். வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில போறது கிடையாது. இப்ப வெளியில சுத்துறது மட்டும்தான் வேலை. நைட்டு ஒரு 11:45 இருக்கும். பிரியாவும் நானும் ஒரு தடவை 2 பேரும் நிக்கிறோம் அங்க சுத்தி டீ கடையில, ஒருத்தர் இல்ல டீ குடிக்க. போய் டீ குடிச்சிட்டு அப்போ நான் யோசிச்சுட்டே வந்தேன். அவங்க சார்ட்ட கூட ஆடியோ போட்டிருந்தேன்னா இல்ல நேர்ல சொன்னான்னு தெரியல. சொன்னேன் சார்ட்ட, சார் இப்படி ஒரு லைஃப், ஒரு 2 பிள்ளை நாங்க 2 பேரும் போய் நாங்க பாட்டுக்கு சுத்திட்டு டீ குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம். பின்னாடி பைக்ல ஒரு 2 பசங்க வந்துட்டு இருந்தாங்க. அவங்க நம்மள ஃபாலோ பண்றாங்களா, நம்ம அவங்கள ஃபாலோ பண்றோம். அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன், அந்த மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. இந்த விஷயங்கள் சேஞ்சஸ், இது இவ்வளவு மாற்றங்கள் இன்னைக்கு இந்த இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. கம்ப்ளீட் சேஞ்சஸ் எல்லாமே இந்த எம்எம்ஜி இந்த லைஃப் வாழ்ந்துட்டு இருக்குது. நினைச்ச நேரம் தூங்கிக்கலாம், நினைச்ச நேரம் சாப்பிடுறது, பிடிச்சது சாப்பிடுறது, பிடிக்காதது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி இருக்கு லைஃப். நெக்ஸ்ட். இப்படி எல்லாம் இருப்பேனா அப்படின்னு யோசிச்ச நேரம் உண்டு. இப்படிதான் இருக்கணும், நான் இப்படிதான் இருப்பேன் அந்த அளவுக்கு சொல்லிய மாதிரி எம்எம்ஜில வந்ததுக்கு அப்புறம் நான் படிச்சேன். அத மாதிரி படிச்சுட்டு இருக்கேன், செஞ்சுட்டு இருக்கேன். இப்படிதான், இதான் எனக்கு பிடிச்சோம், நான் இந்த மாதிரிதான் நடப்பேன். வேற ஒருத்தங்களுக்கு விருப்பப்படி நடக்கிறது, அது மாதிரிதான் செய்யணும், இப்படிதான் செய்யணும், அந்த விஷயங்கள் மாறி நமக்கு இதுதான் செய்யணும், இப்படிதான் நடக்கணும். தெரியாத விஷயங்களை வந்து படிக்கணும், எங்க கிடைக்கும் அது தேடி படிக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய எடுத்துக்கிட்டது, அப்படியே படிச்சுட்டே இருக்குது. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு சார். இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு, நடந்துட்டு இருக்கு. மெயினா இந்த ஆபீஸ் கல்ச்சர் இருக்கும்போது இதெல்லாம் சகிக்க முடியாம, இதெல்லாம் மாறுமா மாறாதா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஆட்கள், இதெல்லாம் இல்லாம இருந்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்ச நாள் மாதிரி மாறி எப்படிலாம் எதிர்பார்க்கலாம். இதுல எதிர்பார்த்ததுன்னு சொல்ல முடியாது, இது எதிர்பார்க்காத விஷயம் எல்லாமே. என்டர்டைன்மெண்ட் ஒன்று இருக்கவே தெரியாது. நம்மளோட எது என்ன, காலைல 8 மணிக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும், இங்க ரிப்போர்ட் பண்ணணும், இந்த டைம்ல அதை செய்யணும், இந்த டைம்ல செய்யக்கூடாது அப்படிலாம் இருக்கிறத தாண்டி எப்பனாலும் எதனாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் உருவானது. அது இங்க வந்து புரிஞ்சது. அதுல வேணும்னு சொன்ன மாதிரி அந்த நாலேஜும் நம்ம அதுல நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு தேவையான விஷயங்களும் கத்துக்கிட்டு இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். எதிர்பார்த்தது வாழ்றதுல ஒரு 50-60% ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். மாயமா ஜீன்ஸ் போட்டீங்களா இல்லையா? சார் போடும்போது கண்டிப்பா உங்களுக்கு போட்டோ அனுப்பிடுவேன். அதான் சரி சரி ஓகே. வெயிட்டிங் போட்டோன்னு வரல. ஓகே ஓகே நான் போட்டோ அனுப்புறேன் சார். ரைட். ஜீன்ஸ் போடுங்க. ரைட். சீக்கிரம் ஜீன்ஸ் போடுங்க. அதுக்கு அடுத்து பெர்முடா போடணும். எல்லாரும் பெர்முடா. அறிவலைக்கு சொல்லுங்க. யாரு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கா? சீக்கிரம் பட் அடுத்த லெசன் போ.
மாஸ்டர் எம்எம்ஜி ட்ரைனிங் ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் பார்க்கும்போது ட்ரைனிங் ஆன் பண்ணிட்டு ஏதோ அஜித் பாட்டு போட போறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது 2 பக்கம் மரம் ஃபுல்லா இருக்குது. காலையில மிஸ்ஸு ட்ரெயின் தண்டவாளத்துல கொடையை பிடிச்சி நடந்து போயிட்டு இருக்கீங்க. நான் நினைச்சது ஏதோ பாட்டை போட்டு இருக்காங்க அப்படின்னு பாட்டை போட போறாங்கன்னு நினைச்சேன். அப்புறம் தான் திரும்பி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுட்டு வாசு காலையில ஒரு 5:30 மணி இந்த மாதிரி இருக்கும். வெளிச்சமெல்லாம் இல்லை. இந்த மாதிரி சுச்சுவேஷனை நான் பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறத இந்த ஃப்ரீடம் அந்த விஷயத்த நான் தேங்க்யூ. ஓகே, எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் என்னன்னா, எல்லாரும் வந்து கனவு காணுங்க உங்களோட ஐடியல் டே எப்படி இருக்கும்னு. ஐடியல் டேனா ஒரு நாள் காலையில இருந்து நைட் வரைக்கும் நான் எப்படி வாழ போறேன்னு. இப்போ எனக்கு புரியுது, எல்லாரும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் வேண்டாம், ஒரு நாள் ஃபுல்லா நம்ம அப்படிதான் வாழணும். சரியா? சொன்ன மாதிரி அதுக்கெல்லாம் கொஞ்சம் நாள் எடுக்கும், படிப்பு எடுக்கும், நிறைய எம்எம்ஜி வரதுக்கு முன்னாடி பண்ண பாவங்கள்லாம் இருக்கலாம், அதோட பிராய்ச்சித்தங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கும். கரெக்டா? ஐயோ இது தெரியாம போச்சு இப்ப சொல்லிங்களா, அந்த பண்ண பாவம் உங்களுக்கு சும்மா விடாது. தெரிஞ்சு பண்ணாலும் சரி, தெரியாம பண்ணாலும் சரி, பாவம் உங்களுக்கு சும்மா விடாது. அந்த பாவத்துக்கு பிராய்ச்சித்தெல்லாம் பண்ணி ஆகணும். சீக்கிரம் அந்த பிராய்ச்சித்தெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு திரும்ப வரலாம். சரியா? சோ கொஞ்சம் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காதீங்க. சீக்கிரம் அந்த டைம் எடுத்துட்டு நீங்க எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி வாழ ஆரம்பிச்சிருங்க. அதுக்குள்ள பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துடலாம். அதுதான் நம்ம போறோம். சரியா? இப்போ அடுத்த பாயிண்ட்ஸ் வருவோம். இப்போ என்னன்னா, நம்ம எப்படி வாழ போறோம், எப்படி ஒரு நாள் ஃபுல்லா எப்படி போகணும்னு நினைக்குமோ அப்படி ஒரு நாள் இப்போ வாழணும். பிளஸ் நம்ம சாதிக்கும் செய்யணும். சரியா? நம்மளுக்கு கடமை இருக்கு. வேலைக்கு போறவங்க வேலைக்கு போகணும், பிசினஸ் பண்ணணும், வீட்டு வேலை இருக்கணும். ஸோ நம்ம வீட்டு வேலையும் பார்க்கணும், பிசினஸும் பார்க்கணும். அப்புறம் நம்ம நினைச்ச வாழ்க்கையை இப்பவுமே வாழணும். எல்லாரும் ஓகேவா? இன்னில இருந்து வாழ ரெடியா எல்லாரும்? டன். இந்த அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் புக்கை படித்து நேற்றுக்கு நான் ஒரு ஹோம் மீட்டிங் நான் விருதுநகரில் போய் பண்ணேன். அதுக்கப்புறம் போன வாரம் பாண்டிச்சேரியில் பண்ணேன் இங்கே ஹோம் மீட்டிங். இது பண்ணது மூலிமா போன வாரம் இன்கம் நான் ஒரு சில்லறை சம்பாதிச்சிருக்கேன் சார். இதுக்கு முழுக்க காரணம் அந்த அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் புக்கு சுரேஷ் செல்லம் சார்.